சிங்கக்கேபில தானியலை போட்டு சிங்கத்தின் வாயை கட்டிட்டாராம். இந்த கற்ற தூதன் தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? இல்லையா? சிங்கத்தின் வாயை கட்டுற அளவுக்கு இருக்கிறவன் தானியல் தூக்கி என்ன பண்ணிடலாம்? வெளியே தூக்கி விட்டுட்டு காலைல ராஜா வருவார் தானியல், அது வரைக்கும் உட்காந்துட்டு சொல்லலாம். அதுவும் பெரிய மிராக்கள் தானே. ஆனா சிங்கத்தின் வாயையும் கட்டிட்டான், தானியலையும் உள்ளேயும் விட்டுட்டான், தூதன் போயிட்டான். இப்போ சிங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அது நல்ல சிங்கம் இல்ல. நல்ல சிங்கம் எங்க இருக்குதுன்னா எருசலேம்ல இருந்துச்சு ஒரு சிங்கம். கழுதையும் அடிச்சுட்டு தீர்க்கதரிசியும் அடிச்சுட்டு அது சாப்பிடாம பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்துச்சான். அது நல்ல சிங்கம். ஆனா இந்த சிங்கம் அப்படி இல்ல, சாப்பிட்டும் போல. அதனாலதான் தூதன் என்ன பண்ணிட்டான்? வாயும் கட்டிட்டான், பக்கத்துலயும் உட்கார வச்சுட்டான். இப்போ அந்த சிங்கம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்க்கும் தெரியுமா? டபுள் மடங்கு கோபத்துல பார்க்கும். ஏன்னா நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு, சாப்பிடவும் முடியல, வாயும் கட்டியாச்சு. இப்படி எப்படி இருக்கும் பாருங்க.